லேயரை ஆர்டர் பண்ணுறத பார்த்துட்டோம், லேயர் டைப் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கணும் என்னச்சுன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னால் என்னன்றதை பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நல்லா பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கன் எப்படி இருக்கும்டா இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கன் தான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்படி இருந்துச்சிங்கன்னா அந்த லேயர் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போது இந்த இமேஜ் வந்து பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கா இல்லையா? இல்லை. இந்த டெக்ஸ்ட் டைப் இருக்கா? இல்லை. இந்த பொலிகன் இல்லை. ஆனால் இந்த இமேஜ் மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போது இந்த இமேஜில் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி விண்டோ உருவாகும். அந்த இமேஜில் அந்த தனி விண்டோ ஒன்று உருவாகும். அப்போ இப்போ நீங்கள் இந்த விண்டோவில் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்ய போகிறீங்க. உதாரணமாக நான் ஒரு எழுத்து ஒன்று டைப் பண்ணுறேன், லோராமிப்ஷம்ன்ற. சரியா? இப்படி ஒரு மாற்றம் ஒன்று செய்கிறேன் இந்த படத்தில். இப்போது இந்த எல்லா லேயரையும் வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மேட்ச் பண்ணணும்னு சொன்னால், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த 3 லேயரையும், இந்த 3 லேயர் இருக்குது, இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் மேட்ச் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா மூண்டும் ஒரு இதாக இணைஞ்சிடும். அப்போ ஒரு இமேஜாக ஆகிடும். இப்போ சேவ் பண்ணுங்கள், கண்ட்ரோல் எஸ், அல்லது க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் காட்டும். சரியா? கண்ட்ரோல் எஸ் அடித்து சேவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இந்த இருக்குது பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே எஸ் காட்டும். அப்போ எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம அடுத்த இதான் நம்மளோட டாக்குமெண்ட் இந்த இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டெம்ப்ரரி, இது இல்லை, இதுதான் நம்மளோட டாக்குமெண்ட். அப்போ இங்கே வந்து பாருங்கள் அந்த இமேஜில் அந்த மாற்றங்கள் விளங்குதா? நம்ம அங்கே மாற்றம் செஞ்சது இங்கே இருக்குது. அப்போ நம்ம திரும்ப அதில் ஏதாவது மாற்றம் செய்யணுன்னா திரும்ப டபுள் கிளிக் பண்ணி போகலாம் அதுக்குள்ளே. இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். சரியா? ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து இந்த சர்க்கிள் லேயருக்கு தானே, இந்த சர்க்கிள் லேயர் வந்து ஒரு ப்ளூ கலர். அப்போ நான் இதை என்ன செய்கிறேன், ரஸ்டரைஸ் லேயர் கொடுத்தாலும் நார்மல் லேயருக்கு மாறும். ஆனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா நார்மல் லேயர் தான், ஆனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோடு மாறும். இப்போ பாருங்கள் இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அதே ஐக்கன் இந்த ஷேப் லேயருக்கு வந்திருக்கா இல்லையா? இப்படி தானே இருந்தது, இந்த டைப்பில் தானே ஷேப் லேயர் இருந்தது, இந்த டைப்புக்கு வந்துட்டா இல்லையா? ஸோ இந்த டைமில் இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அதே ஷேப் லேயர் இங்கே வரும். இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகி அந்த ஷேப் லேயர் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் இதிலேருந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இந்த ஷேப்ன்ற இந்த பட்டனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் எடிட் பண்ண காட்டும். அப்படி இல்லையா, ஷேப் டூவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஷேப் ஆப்ஷன்ஸ் இங்கே வருது. அப்போ இதில் போய் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இது என்னன்னு சொன்னால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய விஷயம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள், கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் ஓட்டோ கேட்கும். இல்லாட்டி கண்ட்ரோல் எஸ் அடிச்சோ இல்லாட்டி ஃபைலுக்கு போய் சேவ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த டாக்குமெண்ட்டில் இந்த கலர் மாறி இருக்குது பாருங்கள், ப்ளூவிலேருந்து ஆரஞ்சு மாறி இருக்குது. இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை கூட ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அப்போ பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் லேயர் ஒரு லேயராக மாறிட்டு. ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சும்மா நார்மல் லேயராக இருந்தால் நம்ம இதை எடிட் பண்ணிடலாம், அது லேயராகவே போயிடும், தனி லேயராகவே போயிடும். ஆனால் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றிட்டு திரும்ப அது லேயராக தான் இருக்குது, சும்மா நார்மல் லேயர் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கன் இருக்குது, இந்த ஐக்கனை டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அதே இந்த பாருங்கள் டெக்ஸ்ட் ஐக்கனில் உள்ள டெக்ஸ்ட் டைப் லேயர் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இதை நீங்கள் டபுள் கிளிக் எடிட் பண்ணி மாற்றலாமா இல்லையா? உங்களோட டெக்ஸ்ட்டை மாற்றலாமா இல்லையா? மை டெக்ஸ்ட் 1 இப்போ மாற்றலாமா இல்லையா? பாருங்கள் இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் பாருங்கள் இங்கே மாறுதா இல்லையா? இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய விஷயம். சரியா? இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்குது தானே, இந்த இமேஜில் ஃபுல் ரிசல்யூஷன் நமக்கு தெரியாது. சரியா? இப்போ பாருங்கள் நான் ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ் ஒன்று ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு 6 MB சைஸ் உள்ள ஒரு ஹை குவாலிட்டி இமேஜ். அப்போ இந்த இமேஜை நான் அப்படியே
கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் இந்த மேல் டாக்குமெண்ட்டில் மேல் விண்டோவில் கொண்டு போய் விடுறேன் பாருங்கள். இங்கே விடணும். விட்டால் அது ஒரு தனி செப்பரேட் டாக்குமெண்ட்டாக உருவாகுது அந்த இமேஜ். சரியா? இந்த இமேஜ் தனி செப்பரேட் டாக்குமெண்ட்டாக உருவாகுது. அப்போ இந்த இமேஜில் குவாலிட்டியை பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ் இது. இங்கே பாருங்கள். ஓகேயா? இதில் சைஸை பாருங்கள். இதில் சைஸை எப்படி பார்க்குறேன் நாம்? இந்த இமேஜில் சைஸ் என்ன சைஸில் இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைஸ் விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த சைஸ் சொன்ன மாதிரி சைஸ் என்ன சைஸில் இருக்குது. இதில் ரிசொல்யூஷன் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிசொல்யூஷன் எத்தனையில் இருக்கணும்ன்றலாம் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரிசொல்யூஷன் இதில் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இமேஜுக்கு போய் இமேஜ் சைஸ் கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த விண்டோவில் பாருங்கள், இதோட சைஸை பாருங்கள். சென்டிமீட்டரில் இருக்குது. அதாவது 270 சென்டிமீட்டர் இன்ட்டு 152 சென்டிமீட்டர். இதை நம்ம இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது 106 இன்ச்சு இன்ட்டு 60 இன்ச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ அடிக்கணக்கில் வரும். வேணா 106 60 இன்ச்சுன்னா 12 12 60. அப்போ 5 அடிக்கு 106 எத்தனை அடின்னு பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் இது. சரியா? இந்த இமேஜை வந்து இப்போ நான் ரிசொல்யூஷன் 300க்கு இருக்குது. சரியா? அப்போ இந்த குவாலிட்டியான ஒரு இமேஜ் இது. சரி, இப்போ பாருங்கள். இந்த இமேஜை வந்து நான் 2 டைப்பில் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன். சரியா? பாருங்கள். இந்த இமேஜ் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் இங்கே விட்டிங்கன்னு சொன்னால் இது தனி செப்பரேட் டாக்குமெண்ட்டாக உருவாகும். ஆனால் இதுக்குள்ளே இப்படி இங்கே கொண்டு வந்து விட்டிங்கண்டா இந்த லேயர், அதாவது கொண்டு விட்டிங்கன்னா இந்த லேயருக்குள்ளேயோ அது உருவாகும். சரியா? இந்த லேயருக்குள்ளே அது உருவாகுது. பாருங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி இந்த டாட்டில் கிளிக் பண்ணி சின்னதாக்குறேன். சரியா? இப்போ பாருங்கள். சரி, இந்த இடத்துல இதை வச்சுருக்கேன். இதே இன்னொரு கொப்பி ஒன்று எடுக்கிறேன். கொப்பி எடுக்கிறதுக்கு எப்போ நம்ம பயன்படுத்துகிற ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஜே. அதை எப்படி எடுக்கிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு இந்த இருக்குது பாருங்கள். டூப்ளிகேட் லேயர். ஓகே. சரியா? அதில் மாதிரி நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து லேயர் 8. அப்போ இதில் டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுக்கப்பேன். ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர். ஓகே. இந்த பாருங்கள், லேயர் 8 கொப்பி. சரியா? அப்போ இதை லேயர் 9 மாற்றுங்க. ஓகே. இப்போது இதை லேயர் 9. சரியா? அப்போது இதை நம்ம ஷார்ட்கட் கீழே டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்படி லேயர் 8 செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்+J. இப்போ லேயர் 8 வந்துடும். சரியா? அப்போ இதை பாருங்கள், லேயர் 9. இப்போ இதை நான் இதில் வந்து இப்போ 2 லேயர் இருக்குண்ணா. ஒன்று லேயர் 8 ஒன்று லேயர் 9 லேயர் 8 லேயர் 9 ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற விலங்குகள். அப்போ நான் அதை மூவ் பண்ணி இங்கே எடுக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள். இப்போ ரெண்டுமே வந்து என்ன டைப்பில் இருக்குது? ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. இது லேயர் 8 இதுவும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. லேயர் 9 ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. இப்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை வந்து லேயர் 9 ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நான் ராஸ்டரைஸ் லேயர் பண்ணி நார்மல் லேயராக மாற்றுறேன். சரியா? ராஸ்டரைஸ் லேயர்னால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் போயிடும். சரியா? இது ஒரு நார்மல் டைப். சரியா? இப்போ பாருங்கள், லேயர் 8 லேயர் 9. லேயர் 8 வந்து நம்ம ஏற்கனவே சைஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது 60 இன்ச்சுக்கு 106 இன்ச்சு 72 ரெசல்யூஷனில் இருந்த இமேஜ் இது. இப்போது அதே லேயரை வந்து நாங்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு ராஸ்டரைஸ் லேயர் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை இல்லாமாக்கியிருக்கேன். இப்போ நான் இதை திரும்ப லேயர் 9 திரும்ப லேயர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். அதாவது என்ன செஞ்சுருக்கேன், ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜை கொண்டு வந்து அதுக்கு லேயர் 8ன்னு பேர் வச்சுட்டு அது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது ஒட்டோவாகவே. அது நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னு சொன்னால், வெளியே இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு இமேஜை கொண்டு வந்தோம்னு சொன்னால், இந்த இமேஜை நான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வந்து இங்கே விண்டோவில் வந்து விட்டேன்னு சொன்னால்
அது ஒரு தனி செப்பரேட் டாக்குமெண்ட்டாக அதில் ஃபுல் கிளியரோடு உருவாகும். அந்த குவாலிட்டி என்ன இமேஜ் குவாலிட்டியில் கிளியரில் இருக்கோ அதே கிளியரில் உருவாகும். பாருங்கள், இங்கே சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே தான் கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட 43 இன்ச்சுக்கு 76 இன்ச்சு பெரிய ஒரு சைஸ் 100 ரெசல்யூஷனில் இருக்குது. அப்போ இது பெரிய ஒரு சைஸ் இமேஜ். அப்போ இந்த இமேஜ் வந்து அதே சைஸ் குவாலிட்டியில் உருவாகுது எங்கே விண்டோவில் விட்டோன்னு. ஆனால் அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், இது அதே இமேஜை நான் இங்கே கொண்டு வந்து விடுறேன். எங்கே இப்போ இந்த இமேஜை நான் இங்கே விடாமல், இந்த விண்டோவில் விடாமல் இங்கே கொண்டு வந்து விடுறேன். அப்போ பாருங்கள், இங்கே கொண்டு வந்து விட்ட உடனே அந்த இமேஜ் தான் இந்த லேயர் எடுத்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நம்மளுக்கு உருவாகுனுச்சு. அதை நான் திரும்ப கொப்பி ஒன்று எடுத்து இன்னொன்று எடுத்து அதில் வந்து ராஸ்டரைஸ் லேயர்ஸ் பண்ணேன். அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தேன். சரியா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நடக்கிற விஷயத்தை பாருங்கள். இப்போ நான் இந்த லேயர்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அதே குவாலிட்டியில் வரும். பாருங்கள், இமேஜ் சைஸை பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்ச்சில். பாருங்கள், 60 இன்ச்சுக்கு 106 இன்ச்சு. ஓகே இல்லையா? அதே குவாலிட்டியில் வருதா இல்லையா இந்த இமேஜ்? ஆனால் அதே மாதிரி நான் ராஸ்டரைஸை, அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு திரும்ப ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணனே அந்த இமேஜ் சைஸை பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணுறேன், லேயர் 9. பாருங்கள், இந்த இமேஜ் சைஸை பாருங்கள். இதில் இமேஜ் சைஸு எத்தனை? 1 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. நல்ல லோ, மிகச்சின்ன ஒரு அளவு இது. பாருங்கள், இப்போ இதில் சைஸை பாருங்கள். அதே இமேஜ் அதே மாதிரி கொண்டு வந்தோம். ஆனால் இதில் சைஸை பாருங்கள் 60. ஆனால் இதில் சைஸை பாருங்கள் வெறும் 1 இன்ச்சு. 1 இன்ச் வரும். பாருங்கள், ஓமா இல்லையா? அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம இந்த இமேஜை வந்து டிரெக்டாக ஒரு இமேஜை நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்ட உடனே அங்கே ஒரு க்ராஸ் லைன் ஒன்று காட்டும். சரியா? இந்த க்ராஸ் லைன் காட்டுக்குள்ளே இது வந்து என்னத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு ஒரு லொக் ஆகிற ஒரு மோடில் இருக்குது. அதாவது லொக் மோடில் இருக்குது. அப்போ டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அந்த லேயர். அப்போ நீங்கள் இது ஒரிஜினல் இமேஜில் ஒரிஜினலாக ஒட்டோவாகவே உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணி தரும். சரியா? ஒரு இமேஜை நீங்கள் டிரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்கன்னா, மேலே இங்கே விடாமல் டிரெக்டாக இங்கே விடாமல் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒட்டோவாகவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். சரியா? அந்த கன்வெர்ட் பண்ண ஒட்டோவாக கன்வெர்ட் பண்ண ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த க்ராஸ் ஒன்று காட்டும். க்ராஸ் ஒன்று காட்டுனுச்சு இருந்தால் இது ஃபுல் ரெசல்யூஷன் இமேஜ். அந்த இமேஜில் சைஸ் உண்மையான சைஸ் எவ்வளவோ அந்த உண்மையான சைஸை இது கொண்டுருச்சு. இந்த டாக்குமெண்ட்ற சைஸ் வந்து பாருங்கள், இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ற சைஸ் பாருங்கள், இமேஜ் சைஸ் வெறும் 6 இன்ச்சு தான். ஆனால் 6 இன்ச்சு இமேஜுக்குள்ளே இது வந்து இந்த டைமில் இது இந்த க்ராஸ் காட்டுதுன்னு சொன்னால் 6 இன்ச்சு இமேஜுக்குள்ளே இது 60 இன்ச்சு 6 இன்ச்சு இந்த இமேஜுக்குள்ளே இந்த 60 இன்ச்சு இந்த ஃபைல் என்ன செய்யுது? அதாவது 6 இன்ச்சு இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே 60 இன்ச்சு இந்த இமேஜ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த க்ராஸ் அடிச்சக்குள்ளே வந்து இது அதில் 60 இன்ச்சு உண்மையான ரெசல்யூஷனை காட்டுது. ஆனால் டபுள் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குது? இந்த 6 இன்ச்சு இதுக்குரிய இந்த சைஸுக்கு கன்வெர்ட் ஆகிடுது ஒட்டோவா. விளங்குதா? அப்போது இதில் உண்மையான சைஸை நம்ம பார்க்குறதா. அப்போது பாருங்கள், விளங்குங்க. இப்போது இந்த இமேஜ் எடுத்துக்கிடுங்க. இந்த இமேஜ் இப்போ வந்து இதில் சைஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த பாருங்கள், சரியான லோ சைஸ் பாருங்கள், சரியான 1:2 இன்ச். 1:2 தான். அப்போ இந்த சைஸில் தான் இந்த இமேஜ் இருக்குது. ரெண்டும் ஒரே சைஸில் தானே இருக்குது. ஆனால் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த க்ராஸ் லைன் காட்டுது. க்ராஸ் லைன் காட்டுனா இது வந்து அதில் ஃபுல் ஹை ரெசல்யூஷனையும் வச்சுருக்கு. ஆனால் இந்த டாக்குமெண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆக்குது, நம்மளுக்கு காட்டுது. ஆனால் இது என்ன செய்யுது? இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை ராஸ்டரைஸ் பண்ணினதால இது இந்த டாக்குமெண்ட் சைஸுக்கே தன்னை ஒட்டோவாக மாறிட்டு. அதாவது இப்போ நான் புதுசாக எடுத்த இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜ் வந்து அதில் உண்மையான சைஸ் நமக்கு தெரியும். டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் போய் பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் இது வந்து 43x76 ஒரு ஹை ரெசல்யூஷன் இமேஜ்.
சரியா? அப்போ இந்த இமேஜ் இவ்வளோ பெரிய ஒரு சைஸ் இமேஜ், ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைஸில் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃபிட்டாகவே இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளை டாக்குமெண்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ண இந்த நியூ டாக்குமெண்ட்டுக்கு பாருங்கள், இந்த சைஸ் ஃபிட்டாகவே இருக்குது. இப்போ இதை ராஸ்டரைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ராஸ்டரைஸ் பண்ணினா இதில் ஃபுல் ரிசொல்யூஷன் இல்லாமல் போயிடும். சரியா? இல்லாமல் போய் திரும்ப ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அதில் சைஸை போய் பாருங்கள். எத்தனைங்க? 60க்கு 76 இருந்தது எங்கே போயிருக்கு? 3க்கு 6க்கு சரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரியான குறைவாக இருக்குது அதில் சைஸ். இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் உள்ள முக்கியமான விஷயம். சரியா? இதை நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். இமேஜ் குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம ஒரு நாளும் ராஸ்டரைஸ் பண்ண போகிறோம். ராஸ்டரைஸ் லேயர் கொடுக்க போகிறோம் ஒரு நாள். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேயே தான் வச்சுக்கணும். சரியா? இப்போ வச்சுக்கலக்குள்ளே நம்ம அதை தேவையான டைமில் அதில் ஒரிஜினல் இமேஜை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் அதில் ஒரிஜினலில் தான் இருக்குது. ஆனால் இந்த டாக்குமெண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு, டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் இதை சேவ் பண்ணிங்களா இருந்தால் இந்த சைஸுக்கு தான் இது இருக்கும், இதில் குவாலிட்டி இந்த சைஸில் தான் இருக்கும். சரியா? இதை நீங்கள் சேவ் பண்ணி வெளியே எடுத்தால், ஒரு இமேஜ் ஃபைலாக எடுத்தால், இந்த ஃபைல்ற சைஸுக்கு ஒரு ஃபோட்டோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக காட்டுமோ அது இந்த குவாலிட்டியில் தான் காட்டுங்க இந்த இமேஜ். சரியா? இப்போ இதில் ஒரிஜினலை நம்ம சேவ் பண்ண மாதிரி இருந்தால் இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த குவாலிட்டியில் இங்கே இருக்கிற இமேஜ் காட்டாது. ஏன்னு சொன்னால் சைஸ் சின்னதாக இருக்குது. சரியா? சைஸ் சின்னது, அந்த சைஸையே இதை எடுத்துருக்கு. இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் உள்ள விஷயம். சரியா? லேயரில் முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அதை பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம நியூ லேயர் ஒன்று எப்படி, ஒரு எம்டி லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு இங்கே இப்போ நீங்கள் ஒரு ப்ரஷ் டூல் எடுக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரஷ் டூல். இந்த இருக்குது ப்ரஷ் டூல். ஓகே, ப்ரஷ் டூலை நீங்கள் எடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு ஒரு பாருங்கள், ஒரு க்ராஸ் ஒன்று காட்டுது. அதாவது நீங்கள் கீரையலாம் could not complete your request because no layers are selected. அப்போ ஏதாவது ஒரு லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ நான் எதை செலக்ட் பண்ணேன்? இதை செலக்ட் பண்ணவா? அதுவும் செலக்ட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருந்தால் அதை எடிட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் உள்ள எந்த லேயருக்கும் உங்களுக்கு எடிட் பண்ண காட்டாது. அது ஒட்டவா நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ராஸ்டரைஸ் டைப்புக்கு மாறவான்னு கேட்குது. இந்த பாருங்கள், ராஸ்டரைஸ் பண்ணி ஒரு நார்மல் லேயராக மாற்றினா தான் எடிட் பண்ணணும். இப்போ இது ஒரு நார்மல் லேயராக இல்லையா? பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கான் இங்கே இல்லை. ஸோ இதில் பாருங்கள், இந்த எழுத காட்டுது. இப்போ இது எந்த லேயரில் எழுதப்படுவது? லேயர் 6ன்ற இந்த லேயரில். இப்போ நீங்கள் லேயர் 6ஐ ஹைட் பண்ணிங்கன்னா இதுதான் லேயர் 6. இந்த அயன்மெண்ட் இருக்கிற இதுதான் லேயர் 6. அப்போ அந்த லேயரில் தான் இதுவும் கீறப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இல்லாமல் போயிட்டு இல்லையாவுமா? பாருங்கள். ஸோ இப்போ இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் இதில் கீறப்படாது. அதாவது இந்த ப்ரஷ் டூல் வேலை செய்யாது. அதே மாதிரி தான் ரேசர் எடுங்க. நீங்கள் ரேசர் எடுத்து இப்போ நீங்கள் இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டே இல்லை, சும்மா வெறும் லேயராக இருக்குது. அப்போ நீங்கள் அழிப்படும். ஆனால் இதே நீங்கள் அந்த ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற லேயரில் அழிப்படாது, காட்டாது. அதே மாதிரி ராஸ்டரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னா மெசேஜ் வரும் உங்களுக்கு. இதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் விஷயம். சரியா? அப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ஏதாவது எழுதணும், அழிச்சணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயருக்கு டபுள் கிளிக் பண்ணி போய் இங்கே தான் நம்ம அழிக்கிறதோ பண்ணுறதோ என்னென்னாலும் செய்யணும். சரியா? ஷேப் டைப்பில் இருக்குது. ஷேப் டைப்பில் இருந்த ஒரு நாள் அழிபடாது. அதுக்கு லேயர் மாஸ்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் திரும்ப சொல்லி தருவேன். ஆனால் நீங்கள் எப்போவுமே நார்மல் லேயராக இருந்தால் தான் அழிக்கலாம். இன்னொரு விஷயத்தை அதில் செய்யலாம். இப்போ இதில் கீறுனாலும் நம்ம நார்மல் லேயரில் தான் இருக்கணும். சரி.